Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடந்த ஜதி பல்லக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்லக்கை சுமந்து சென்று தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி பாரதியாரின் நினைவு இல்லத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ஜதி பல்லக்கு நிகழ்வில் பங்கேற்ற ஆளுநர் என் ரவி அவர்கள் அந்த ஜதி பல்லக்கு நிகழ்வை கொடியசைத்து தொடங்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஜதி பல்லக்கை தனது தோளில் சுமந்து வந்ததோடு மேலும் மகாகவி பாரதியாரினுடைய நினைவு இல்லத்திலும் வருகை தந்து அங்கு இருக்கக்கூடிய அவரின் திருவுருவ சிலைக்கும் ஆளுநர் என் ரவி மரியாதை செலுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் ஜதி பல்லக்கு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பாரதியாரினுடைய சிலையை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஜதி பல்லக்கை அங்கிருந்து, அதாவது பார்த்தசாரதி கோயிலில் இருந்து தூக்கி செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த ஜதி பல்லக்கு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. பாரதியாரினுடைய 144வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதி திருவிழா 2025 என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த ஜதி பல்லக்கு நிகழ்ச்சியில் ஆளுநர் என் ரவியும் அதே போல முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கலந்து கொண்டு அந்த ஜதி பல்லக்கு நிகழ்ச்சியில் கொடியசைத்து ஆளுநர் என் ரவி தொடங்கி வைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் ஜதி பல்லக்கை தனது தோள்களில் அவர் சுமந்து வந்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதற்கு பிறகாக திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய மகாகவி பாரதியாரினுடைய நினைவு இல்லத்திற்கும் வருகை தந்த ஆளுநர் என் ரவி அங்கு இருக்கக்கூடிய பாரதியாரினுடைய திருவுருவ சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். எனவே ஒவ்வொரு ஆண்டும் அவர் பாரதியாரினுடைய பிறந்த நாள் நிகழ்வுகளில் பங்கேற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியிலும் ஜதி பல்லக்கு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பல்லக்கை தனது தோள்களில் சுமந்து வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.